மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நேத்திக்கு முயலை பற்றி பார்த்தோம். முயல் வலைனா என்ன சொல்கிறது அது தெரியுமா உங்களுக்கு? முயல் வலைக்கு என்ன பேர்? வெரி குட், வல்டன். ஸோ முயல் வசிக்கிற இடத்துக்கு பேர் வந்து வாரன். வாரன், ரேபிட் வாரன்னு சொல்லுவாங்க. ரேபிட் ஹோல், அதாவது ஓட்டை சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ எலிங்கெல்லாம் வலை தூண்டும் இல்லைங்களா? அதை தான் வந்து ரேபிட் வாரன்னு சொல்லுவோம். ஸோ நேத்திக்கு பார்க்கும்போது நம்ம பீஷன் பார்த்தோம். பீஷனா என்ன பார்த்தோம்? பெண் முயலை சொல்கிறது அந்த இன்னும் பீஷன் சொல்லுவோம். ஆண் மானை சொல்கிறது அந்த சேரன்னு சொல்லுவோம். எஃப் படிக்கக்கூடாதுன்னு சொன்னோம். எஃப் வந்து உச்சரிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ இப்போ ஃப்ரெஞ்சில் சொல்கிறதா இருந்தால் மா பீஷ் அப்படின்னு சொன்னால் மை டார்லிங், மை டியர். நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில், கண்ணுக்குட்டி, நடா கண்ணுக்குட்டி, இங்கே வாங்கடா குட்டி அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதை வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறதா இருந்தால் என் மான்குட்டியே அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் மா பீஷ். ஓகே, இங்கிலீஷில் சொல்கிறது மை டார்லிங், மை டியர் அப்படி சொல்லுவோம். ஸோ முயல்னா ராபிட்டு நேற்றுக்கே பார்த்தோம். முயலுக்கு வந்து ஃப்ரெஞ்சில் என்ன சொல்லுவோன்னா, ஆண் முயலாக இருந்தால் லா பான், லா பான். பெண் முயலாக இருந்தால் யூனெல்லாம் பின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சேர்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவே வந்து ஹேருன்றது வந்து என்னென்னா முயலோட கசின்னா என்ன தெரியும் இல்லையா? நம்ம பெரியம்மா பையன், நம்ம பெரியம்மா பொண்ணு, எங்கள் சித்தி பொண்ணு சொல்கிறோம் இல்லைங்களா? அவங்கள வந்து இங்கிலீஷில் வந்து கசின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முயலோட கசின் யாருன்னா ஹேர் இங்கிலீஷில். அதுவே ஃப்ரெஞ்சில் சொல்கிறது வந்து லியேவ்ரு. லியேவ்ரு. ஸோ முயல் வலையை, ஸோ இப்போ தெரியுதுங்களா? எலி வலை, மீன் வலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சின்ன லை வந்திருக்கு. சரியா? சின்ன லை, அணிலுக்கு வர லை. ஆனால் ப்ரொனன்சியேஷன் பாருங்கள், நல்லா கிளியராக கேளுங்க. வலை, வலை, மீன் வலை. அது வந்து அந்த மீனை பிடிக்கிறதுக்கு. சரிங்களா? ஏலி, ஸோ ஏலி வலை, எலி இந்த லை. ஓகே, இதுக்கு வந்து எலி பொந்து வச்சுருப்பாருங்க, அது எலி வலை. ஓகே, வளையல். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரனையே வந்து சிலருக்கு பெயராகவும் வைக்கலாம். ஒருத்தவங்களோட பெயர் சொல்கிறோம் இல்லைங்களா? ஆமதா, நந்தினி, வினோதினி அப்படின்னு. ஆனால் வாரன்றது வந்து ஆணோட பெயர். ஸோ உதாரணத்துக்கு வருண் அப்படி சொன்னால் வச்சுக்கோங்க, அருண், வருண். ஸோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள், குமரன், வாரன். ஸோ நீங்கள் வருணை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாரன்றதும் ஞாபகம் வந்துடும். முயல் வலைக்கு பேர் வாரன், ராபிட் வாரன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இது வந்து முதல் பெயராக வைப்பாங்க வாரன் சொல்கிறது. ஓகே, see you everyone. Thank you for your subscriptions. Thank you. Bye.